ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேக்ஸ் டாப்புங்கிற ஒரு பிராண்டில் இருந்து நம்ம வந்து ஒரு ப்ளோயர் தான் அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். இந்த மேக்ஸ் டாப்புங்கிறது வந்து இது மாதிரி நிறையா பிராண்டு வந்து இருக்கும். இது பிராண்டே கிடையாது, சும்மா ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ளோயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை ஏர் ஃப்ளோ வந்து இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். அதனால தான் இது எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலான்னு வாங்கியிருக்கோம். இதில் வந்து பாருங்கள், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே சைனீஸ் லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதில் வந்து பார்க்கலாம். ஸ்ட்ராங் விண்ட் பவர், பவர்ஃபுல் மோட்டார், இது ரெண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்பீடு பியூர் காப்பர் மோட்டார், இது வந்து காப்பர் மோட்டாருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராங் விண்டு இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங் சர்வீஸ் வந்து இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து பாருங்கள், கார்ட்லெஸ் டிசைனு, அதே தான் வந்து லோகோவோட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லித்தியம் பேட்டரிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி காப்பர் மோட்டருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இந்த அட்டைப்பெட்டியில் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்ஜர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 வோல்ட்டு 1 ஆம்ஸ் சார்ஜரு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள். இது ஓரமாக வச்சுருவோம். கூடவே ஒரு பேட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 48 வோல்ட்டு விஎஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரெகுலராக வந்து பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். 48 வோல்ட்டு விஎஃப்னாவே வந்து அவ்வளோ வோல்டேஜ் கிடையாது. ஒரு 18லேருந்து 20 வோல்டேஜ் வரைக்கும் தான் வந்து அதோட அவுட்புட் வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து பேட்ரி வந்து ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் ஓரமாக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளார ப்ளோயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ளோயர் வந்து ஏர் அவுட் வந்து தரது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அகலமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார ப்ளோயர் ஃபேன் வந்து இருக்குது. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. சரிங்களா? இது வந்து சுவிட்ச் டைப்பாக இல்லை வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து காட்டன் பாக்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணல. வாங்க நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா போட்டு லாக் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலையும் அவருக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. வைலண்ட் ஃபேனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராடக்ட் மேனுவலு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள், இதில் வந்து ஒர்க்கிங் வோல்டேஜ் பாருங்கள் 21 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரியில் வந்து 48 விஎஃப்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி 3000 mAhன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராடக்ட் வெயிட்டு 2 கிலோன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து தூக்கி பார்க்கும்போது 2 கிலோ மாதிரி தெரியல, ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஓகே, இதில் வந்து மெயின்டெனன்ஸு அன்கீப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யூசேஜு, ஸ்டோரேஜு, இது மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக படிங்க. இதை முக்கியமாக வந்து குழந்தைங்கள்ட்ட இருந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதோட வந்து ப்ளோயர் வந்து ஸ்பீடு வந்து அதிகங்கிறனால குழந்தைங்களோட முடி வந்து இதுக்குள்ளார இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு பக்கத்தில் மட்டும் குழந்தைங்க கையிலையும் கொடுக்காதீங்க, குழந்தைங்களை ஆப்ரேட் பண்ணவும் விடாதீங்க. ஏன்னா இதோட ஸ்பீடு வந்து அது மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து அதோட முடியை வந்து டக்குன்னு வந்து இழுக்க வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்க மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வாரண்டி கார்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு வந்து எந்த ஒரு வாரண்டியும் வந்து கிடையாது. இதோட விலை ரொம்ப கம்மிங்கிறனால இதுக்கு வாரண்டி எதுவுமே வந்து கிடையாது. சரிங்களா? வாங்க இப்போ இதை ஃபுல்லாகவே ஆப்ரேட் பண்ணி வந்து பார்த்துடலாம். இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பவராக வந்து இருக்குது. நல்லா உண்மையாலுமே லைட்டாக தான் வந்து அழுத்தி பார்த்தேன், நல்லா பவராக இருக்குங்க. இப்போ பக்கத்தில் வந்து பாருங்கள், இந்த மண்ணெல்லாம் வந்து இருக்குது எங்கள் ஃப்ளோரில், அதை அடித்து பார்த்துருவோம்.
உண்மையாலுமே இதோட விண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. கீழே இருந்த மண் ஒன்று விடாமல் வந்து கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா பொருளையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த ப்ளோயரை வந்து அடிப்போம். எவ்வளோ பவராக வந்து இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பவராக வந்து இருக்குன்ட்டு. அதனால் இதை குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பெரியவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒர்த்தபான ப்ராடக்ட்டு. இப்போ இந்த நம்ம சேரில் வந்து அடித்து பார்க்கலாம். இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள். பாருங்கள், ஒரு சேரவே வந்து தள்ளிட்டு போகுது. இதோட விண்டோட பவரு. இப்போ வந்து பாருங்கள், இங்கே எல்லாம் வந்து எவ்வளோ இலை இருக்குது. இதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம வந்து அடித்து பார்ப்போம். இந்த இடத்துல அடித்து பார்ப்போம். பாருங்கள் இந்த இடம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போது நல்ல பவராக தாங்க இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண இடம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த இலைகள்லாம் வந்து கொட்டி கிடக்குன்னு. இப்போ அடித்து பார்த்துருவோம். பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து வேலை செய்யுது. உண்மையாலுமே இந்த ப்ளோயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கல் முள் இருக்கிற இடத்துலையே வந்து இவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணுது. இதுவே வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சிமெண்ட் தர போட்டிருக்கீங்க, பக்கத்தில் மரம் இருக்குது, அதில் இலையெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குது, நான் கொட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புளிய மரத்தோட இலையெல்லாம் வந்து கொட்டி இருக்குது. இதை வந்து அடித்து பார்த்துருவோம். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் நல்லாவே க்ளீன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து குப்பை இருக்குது, அடித்து பார்த்துருவோம். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்ட்டு. உங்களுக்கு இந்த ப்ளோயர் வந்து தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.